உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறீங்க அப்படின்னா இந்த சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை பசி இல்லாமல் பார்த்துக்கணும். அப்புறம் நல்ல தூக்கம் வந்து இருக்கணும். இது ரெண்டும் நல்லபடியாக இருந்ததுன்னா குழந்தை அதிகமாக அழுகவே மாட்டாங்க, அமைதியாக இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு மொட்டை அடிக்கிறவரே வந்து சொல்லிட்டாரு, குழந்தை கையில் ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்துருங்க, அப்போ தான் அமைதியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து தலையை அழுத்தி பிடிக்க வேண்டாம், அப்புறம் குழந்தை கத்த ஆரம்பிச்சிடும், தலையில் காயமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. காது குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மருந்து வாங்குறது வேஸ்ட்டு தான், கண்டிப்பாக குழந்தைக்கு வலிக்க தான் செய்யும். காது குத்துறவங்களே நல்லா நீட்டாக வந்து குத்தி விட்டுருவாங்க, இந்த மருந்து தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து நாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியுமே குழந்தை அழகு தான் செஞ்சாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊசியால் காது குத்தும் போது அந்த மருந்து காதில் இருந்ததுன்னா அந்த ஊசி வலிக்கி விட்டு குழந்தைக்கு காயமாயிரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். காது குத்தி முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்க தூங்கும்போதோ இல்லை ஃபீட் பண்ணும்போதோ அந்த கம்மல் அப்பப்போ வந்து திருகி விட்டுருங்க. அப்புறமா கோகோனட் ஆயில் வச்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க.